Good morning, everyone. கேக்குதா? Good morning, everyone. Very good, very good. Start பண்ணிடலாம் class number 36, February 26, okay? So, அதுக்கு முன்னாடி நம்ம கடைசி நாள் பார்த்ததை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம் குயிக்கா. needed வந்துச்சா? It's all there, right? Feel, how is it going to change? Feel என்னவா மாறும்? Go with it. Look at that. 1, 2, 3, 4, 5, 6. Feel என்னவா மாறும்? Felt. இங்கேயும் இது ஃபில்டரா இருக்கும். வெயிட், இங்க என்னவா இருக்கும்? Easy. 4 and 5 are easy. So easy அவ்வளவு சொல்லுங்க, உடனே சொல்லுங்க. And feels. So become, how it is going to change? Become. நம்ம தமிழ்ல இன்னைக்கு சொன்னோம் become. Became. Become மாறும், திருப்பி become இருக்கும். பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் okay, leave. So இதுல சொன்ன லெஃப்ட்ல இடப்பக்கம்னு ஒரு மீனிங் இருக்கு, போயிட்டான்னு ஒரு மீனிங் இருக்கு, ரைட்? லீவ்ஸ்னாக்க இலைகள்னு ஒரு மீனிங் இருக்கு. நம்ம எல்லாமே எழுதியிருக்கோம், நீங்க நோட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். லீவ்ஸ்னா இலைகள்னு ஒண்ணு இருக்கு, கிளம்புறான் பரப்புறான்னு ஒண்ணு இருக்கு. புட் முக்கியமான வார்த்தை. மீன் நம்ம பார்த்தோம். மீன்னா நிறைய அர்த்தம் இருக்கு, 2-3 அர்த்தம் இருக்கு. ஒரு மீனுக்கு வந்து அர்த்தம் சொல்றது. வாட் டு யூ மீன்னா நீ என்ன அர்த்தப்படுத்துற, நீ என்ன மீன் பண்ற, நீ என்ன வாட் டு யூ மீன் அப்படின்னா நீ என்ன புரிஞ்சுக்கிற, நீ என்ன சொல்ல வர்ற, மென்ட். மென்ட்னு படிக்கிறது, மீன்ட்னு படிக்கிறது மென்ட், MEANT மென்ட். மீன் மென்ட் மீனிங் means. So mean, meant, meaning, means. அதே மாதிரி இங்க கீப்புக்கு அப்புறம் கீப்டுன்னு ஒரு வார்த்தை இல்ல, கெப்ட் கீப்பிங். சோ இதுதான் இந்த 100 வார்த்தைக்குமே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் பண்ணிட்டா ஈஸி. அப்புறம் லெட்லாம் விடுறது, லெட். சோ இது இன்னைக்கு பார்க்க போறோம், இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அன்னைக்கு வந்து லீவோட விட்டோம், அதுக்கப்புறம் உள்ள வார்த்தைகளை இன்னைக்கு பார்ப்போம். லெட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, எம் அதிகமா இருக்கு. புட்டிங் பிஃபோர்ல. ஆல்ரைட், எஸ். இப்ப லெட் வந்து விடுறது, லெட்னா விட்டுரு. இன்னைக்கு அதை பார்ப்போம். லெட்னா விடுறது. சொல்லுங்க, லெட்டுக்கு என்னவா இருக்கும்? letting, lets. So begin. begun. நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் எழுதிக்கணும். நீங்க நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. எழுதிக்கிங்க, கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், கம்ப்ளீட்டா எழுதிக்கிங்க. 37 இதை நம்ம முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போவோம். இது ஒண்ணுத்துல வார்த்தைகள் அமைக்க போறோம். நல்ல அருமையான வார்த்தைகள்லாம் வந்து இருக்குது. நல்லா எழுதிங்க. அது மாதிரி
சொல்லணும், முடிச்சிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்பவும் அதிக டைம் எடுக்கக்கூடாது, ரொம்ப எழுதாமையும் விட்டுறக்கூடாது. கடகடன்னு எழுது. ஃபாஸ்டா அது உங்களுக்கு தெரிஞ்சதாங்க. பிகின் மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்கல. பிகினும் மீன் மீன் எல்லாமே தெரிஞ்சதான் இல்லையா? மீன், மென்ட், மென்ட், அடி, இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்க போறோம். அதனால ஞாபகம் வந்துடும். பயன்படுத்திக்கிட்டே இருந்தா இது 100 வார்த்தையுமே 100 வினைச்சொல்லுமே பயன்படுத்த போறீங்க. அதனால ஒரு வாட்டி எழுதிட்டு பாருங்க. டெய்லி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்போம், அது வந்துடும். ஸோ இன்னைக்கு புட்டுல தான் ஆரம்பிக்கணும். லீவோட முடிச்சோம் புட்டு. எழுதிட்டா ஃபாஸ்டா எழுதுங்க. சிவா கையில் என்ன இன்னும் என்ன எழுதிட்டு இருக்கோமோ முடிஞ்சுதா? லாஸ்ட் எழுதிட்டு புட்டுனா எல்லாருக்கும் தெரியும். புட்டுனா வெய். முக்கியமா என்னன்னா மாறாதுங்கிறது தெரியணும். அதனால இங்க வந்து எப்பயும் ஒரு வாட்டி அந்த இது மாதிரி மாறாத விஷயத்த ஒரு வாட்டி எழுதிங்க. என்ன மாறாது? 1, 2, 3 மாறாது. 2, 3 ஒரே. இதுக்கு தமிழ்ல எழுதிக்கிங்க. வைக்கிறேன் நீங்க எழுதுங்க. வைக்கிறேனுக்கும் புட்டுதான் எழுதிக்கிங்க. வைக்கிறேன். இது வைத்தேன். வைத்தேனுக்கும் புட்டுதான். வைத்து வைத்து அதுவும் புட்டுதான். இப்ப அழகா ஒண்ணு எழுத போறோம் பாருங்க. ஐ புட் த புக். பாருங்க, ஐ புட் த புக் ஹியர். நல்லா பாருங்க. ஐ புட் த புக் ஹியர். யாரு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. சொல்லு. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறேன். நான் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறேன். எப்படி மாறுது? இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா 5யுமே இப்ப போட்டிருப்போம். நீங்க தமிழ் எழுதிக்கிங்க. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறேன். நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்தேன். அடுத்தது எழுதுங்க. டைம் கொடுக்குறேன், எழுதுங்க. 2மே எழுதுங்க. நான் அந்த என்ன பாருங்க, நான் அதை வந்து மென்ஷன் பண்றேங்க.
ஜஸ்ட் குயிக்கா. ஓகே. நான் அந்த புத்தகத்தை இங்கே வை. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறேன். அதை எழுதுங்க. எதுக்காக சொல்றேன்னா அது மறந்துடக்கூடாது எந்த காரணத்துக்கும். போற போக்குல சொல்லிட்டு போயிட முடியாது. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறேன். அதே மாதிரி நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்தேன். இப்ப பாருங்க, I have put the book here. அவ்வளவுதான். இந்த ஐயா போட்டு அதுக்கு தமிழ்லையும் பக்காவா எழுதிக்கணும். இதுக்கு இது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதி எழுதுங்க. அடுத்தது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்து இருக்கிறேன். அருமை அருமை அருமை. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்திருக்கிறேன். அந்த வைத்து தனி நான் போட்டிருக்கேன். அப்படியே என்ன புரிஞ்சுக்கணுங்க. இது போட்டு ஹேவ் புட் இதை வச்சு எல்லா வார்த்தையும் புட்டே சொல்லிட்டோம்னா இப்ப எந்த வகையும் சொல்லிடலாம். ஏன்னா புட்டு தான் எல்லா இடத்துலயும் புட்டு புட்டுன்னு வந்து குழப்பம். ரைட். பாக்கியெல்லாம் எதுவும் குழப்பம். அது கரெக்டா வரும். அதனால இதை நம்ம உட்காந்து கரெக்டா பண்ணிக்கணும். அடுத்தது ஐ ஆம். கரெக்டா எனக்கு சொல்லணும். நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. I am putting the book here. எழுதிக்கிங்க. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறேன். நல்லா பாருங்க, போட்டிருக்கேன். இது எழுதுங்க. நான் அடுத்த கேள்வி சொல்றேன். இது இன்னும் முடியல. புட்டு வைக்கிறது. புட்டுங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம தமிழ்லயும் சரி ஆங்கிலத்திலயும் பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அதனாலதான் அது டாப் 100ல வருது. அவள் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறாள். அவள் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறாள். இன்னொரு வாட்டி சொல்லணும். ஒரு ஆள் சொன்னாலும் வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்லுங்க, எழுந்திரிச்சு சொல்லுங்க. நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு நான் பாக்கணும். He puts the book here. She spell பண்ணு. அடுத்ததுக்கு ஸ்பெல் பண்ணு. Puts. ஸ்பெல்லிங் சொல்லு. ஸ்பெல் பண்ணா ஸ்பெல் சொல்லு. The book here. Yeah. லோகேஷா? ஆமா சார். வெரி குட் லோகேஷ். அவள் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறாள். ஓகே, எழுதிக்கிங்க. சரி, வெரி குட் லோகேஷ். போய் எழுது, குயிக்கா எழுதிடு.
அவள் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறாள். ஓகே, அவள் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறாள். ஆல் ரைட். இதான் அந்த 5 வாக்கியங்கள் முக்கியம். நீங்க எழுதுறது நம்ம இனிமே போய்க்கலாம், அருமையா போய்க்கலாம். வைக்கிறேன், வைத்தேன், வைத்து, வைத்து கொண்டு, வைக்கிறது. சோ எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஃபார்ம்லயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பாத்துங்க. இது வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, அங்கே வை, அங்கே வை. ஆங்கிலத்துல சொல்லணும், அங்கே வை. அவ்வளவுதான், அங்கே வை. வேற எப்படி சொல்றீங்க அந்த இந்த 2 வார்த்தைய? அங்கே வைக்காதே, அங்கே வைக்காதே. எப்படி சொல்லுவீங்க? சோ இப்படி பாருங்க, don't, do not, அந்த வார்த்தை அப்படி எழுதிக்கீங்க. 2 வார்த்தை இது, put there. இப்படி போடுறீங்களா? சோ இதேதான் don't, do not தான் don't நமக்கு தெரியும். இதையும் எழுதிக்கீங்க. தமிழ்ல எழுதிக்கீங்க, குயிக்கா எழுதிங்க. நீ எங்கே வைப்பாய், நீ எங்கே வைப்பாய். எழுதுங்க, நீ எங்கே வைப்பாய். எனக்கு ஆங்கிலத்துல சொல்லணும். எங்கே அது அப்படியே நீங்க ஹோம்ஒர்க்ல வந்து எனக்கு கரெக்டா இருக்கணும். அந்த தமிழ்ல எழுதி எனக்கு படிக்கணும். கரெக்டா சொல்லுங்க. நீ எங்கே வைப்பாய். நீ அந்த புத்தகத்தை எங்கே வைப்பாய். Where will you put the book? இன்னொரு சொல்லு. Where will you put the book? இப்ப அப்படியே சொல்லு. அந்த புத்தகத்தை எங்க வச்ச? நீ அந்த புக்கை எங்க வச்ச? அந்த புத்தகத்தை எங்க வச்ச? அந்த புத்தகத்தை எங்க வச்ச? இப்ப எங்க வெப்பனது, எங்க வச்ச? எங்க வச்ச காணுமே. இப்ப அந்த புத்தகத்தை எங்க வச்ச? Where did you put the book? அவர் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. வெரி குட். இந்த எல்லாமே அப்படியே இருக்கும் பாருங்க. அந்த காலம் மட்டும் மாறுற, அந்த வில்லு வந்து டிட்டா மாறும். அதுதான் கணக்கு. அந்த இப்ப சொல்லு, நிறைய இடத்துல நிறைய புக்கை அடுக்கிட்டு இருக்க. அந்த புக்கை எங்க வைக்க? அப்படி பின்னாடி நீ பாத்துக்கிறது சரியா இருக்கும். அந்த புக்கை எங்க வைக்கிற? அந்த புக்கை எங்க வைக்கிற? இன்னொரு வாட்டி சொல்லு, இன்னொரு வாட்டி சொல்லு. கேமரா இது மைக்கு பக்கத்துல வா. அந்த சைடு திரும்ப, இந்த சைடு. இப்ப சொல்லு. Where do you put the book? இங்க பக்காவா கேக்குது. இது பக்க அருமையா கேக்குது. சூப்பராவும் ஆன்சர் பண்ணிருக்க. அப்படியே நான் மாத்திரம் பாருங்க. ஏன்னா அதை மட்டும்தான் மாத்திரங்க தான். Where do you put the book? சொல். இப்ப சொல். இப்ப எனக்கு சொல்லு, ஏன் அந்த புக்கை அங்க வைக்க? ஏன் அந்த புக்கை வைக்கிற? Why do you put the book? Okay, why do you put the book? இப்ப பாருங்க, நீ அங்க ஏன் வைக்கிறங்கிறப்ப இந்த இது வருது. இப்ப நீங்க எல்லாத்துக்கும் நீங்க தேர் பண்ணலாம். ஏன் அங்க வைக்கிறேன்னு நீ போட்டுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வெரி குட் லோகேஷ், குட் ஜாப், குட். எஸ், எழுதிக்கிங்க. தமிழ்லயும் எழுதிக்கணும். குயிக்கா எழுதணும், குயிக்கா எழுதணும். அப்பதான் நீங்க ரிவிஷன் பண்றப்ப இதுக்காக அவர் சொன்னாரு அப்படின்னு இருக்கும். பாருங்க, அந்த இதை ரிவைஸ் பண்ண மாதிரி ஆச்சு. திருப்பி இதை பாத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. தமிழ்ல கனெக்ட் பண்ண மாதிரி ஆச்சு. இப்படி சொன்ன மாதிரி ஆச்சு. சோ இந்த புட்டு மட்டும் இல்ல, இதுவரையிலும் வந்ததுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் கத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் பார்க்க போறதுக்கு அடித்தளம் நிறைய இருக்குது இதுல.
வெரி குட். நீங்க எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த வார்த்தைக்கு போலாம். இது சூப்பர் வார்த்தை போட்டு அடுத்த வார்த்தைக்கு நம்ம போலாம். நம்ம 9:40க்கு ஆரம்பிச்சோம். 10:40க்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் இதை வந்து இது பண்ணலாம். 10:40 உங்களுக்கு முடியும். டயத்தை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேன்னு சொல்லுங்க, நான் இது பண்ணிக்கலாம். சரிடா சரிடா. இங்கிலீஷ்ல இதை பார்த்து எழுதிக்கிங்க, தமிழ்ல நீங்க எழுதிக்கலாம். அதுல போர்டு விட்டு எழுதிட்டீங்கன்னா அப்புறம் கூட எழுதிக்கலாம். சரிடா. அடுத்தது தம்பி. ரொம்ப முக்கியமானது இது. நல்லா பாருங்க, இது ஃபுல்லா எழுதிக்கிங்க. இது தனியா நீங்க மீன்னா அர்த்தப்படுத்துதல். இப்ப பாருங்க, அது கரெக்டா வந்து சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்க, அது எப்படி சொல்லுவாங்கங்கறத நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். அது எல்லா இதுலயும் நீங்க பார்க்கலாம். நார்மலா புத்தகங்கள், கதை புத்தகங்களா இருக்கலாம். இப்ப பாருங்க, இப்படி வச்சுங்க. நான் வந்து தமிழ்ல இப்படி சொல்றேன். மீன்னா பொருள் கொள். புரியுதா? பொருள் கொள்னா புரியுதா? ஒரு அர்த்தப்படுத்துறது. அதுதான் அந்த வார்த்தை பொருள் கொள். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்படி விளக்குறேன். வாட் டு யூ மீன்? வாட் டு யூ மீன்? இது வந்து எல்லா மூவில, படத்துல, எல்லா இதுலயும் வரும். நீ என்ன சொல்ற? வாட் டு யூ மீன்? நீ சொல்றது எனக்கு புரியலையே. இப்ப நீ என்ன அர்த்தப்படுத்துற? நீ என்ன பொருள் கொள்ற? இப்ப வாட் டு யூ மீன் எழுதிக்கீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? நீ என்ன சொல்ற? சோ ஒரு இடத்துக்கு நீங்க அவரை போக கூடாதுங்கிறீங்க. அவர் வந்து நான் போவேன் பாரு, நான் ஐ எம் கோயிங் டு கோ அப்படிங்கிறாரு. உடனே வாட் டு யூ மீன்? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல போகாதுன்னு, எதுக்கு பாரு? வாட் டு யூ மீன்? வாட் டு யூ மீன் எழுதிக்கீங்க. இப்ப இந்த பொருள் படுங்கிற வார்த்தையை நீங்க இது பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. பொருள் படு நான் போடுறது. What do you mean? I mean what I say. உடனே பதில் சொல்றாரு இவரு. நான் என்ன சொல்றேனோ அதான் நான் மீன் பண்றேன். இது வரும். நீங்க படங்கள்ல நீங்க படிக்கிறப்ப, நாவல்கள்ல எல்லாமே வாட் டு யூ மீன்? என்ன சொல்ற நீ? ஐ மீன் வாட் ஐ சே. நான் என்ன சொல்லணும் அதுதான். என்ன சொல்லணும் அதுதான். அது புரியுது இல்ல, அது புரியலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஐ மீன் வாட் ஐ சே. இது ரெண்டும் எழுதிக்கிங்க, முக்கியம். பொருள் கொள், பொருள் கொள்கிறாய்ன்னு அர்த்தம். பொருள் கொள், பொருள்படு. ஏன்னா இதுக்கு வெவ்வேறு இது இருக்குது. இன்னொரு இது வந்து மீன் கண்டுபிடின்னு கேட்பாங்க. பாருங்க, இப்ப பாருங்க, இது நான் சொல்றேன். இது 7, 8, 9. இதோட மீன் என்னன்னு கேட்பாங்க. 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்களா? இதோட மீன் என்ன? இங்கிலீஷ்ல படிக்கிறது. நான் தமிழ்ல என்ன தெரியுமா? தமிழ்ல இதுக்கு பேரு இடைநிலைன்னு பேர். எழுதிக்கிங்க. இது வந்து வேற. இது வேர்பு, பொருள், பொருள். இது வந்து நவுனு. இது இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறவங்களுக்கு தெரியும், மீன்பாங்க. தமிழ் மீடியத்துல வந்து இடைநிலை. 7, 8, 9 மீன் என்ன? 7, 8, 9 3 நம்பர் இருக்கு. இதோட மீன் என்ன? இதோட இடைநிலை. இது இடையில என்ன இருக்கு? 8 தானே? 8 தானே மீன். எழுதிக்கிங்க. 7க்கும் 9க்கும் நடுவுல இருந்தா. அதே மாதிரி 7 இருக்கு, 9 இருக்கு. சராசரி என்ன? இதோட சராசரி என்ன? 8 தானே? இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் மீனும் ஒண்ணுதான், சராசரி ஒண்ணுதான். இடைநிலை சராசரின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சராசரினா கால்குலேட் பண்ணி வர்றது. இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக இடைநிலை அது போடுறோம். மீன். இல்லையா? 7, 9 என்ன வரும்?
16 வரும். 16 2 வட்டா 8 தானே வரும். அதான் இடைநிலை கணக்குல வருங்கிறது சொல்றாங்க. சோ இதுதான் வந்து இதை எப்படின்னா இது சராசரி தான் கரெக்டான இந்த வார்த்தை. இப்ப பாருங்க 3 நம்பர் இருக்கு, 7 10, நடுவுல இடைநிலை 9 போடுறேன், இங்க 10 போட்டுருங்க. நல்லா பாருங்க, 10 இப்படி போட்டுக்கலாம். 4 இங்க வந்து 8, ரைட்? 4 8 இங்க வந்து நான் வந்து 5 போடுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இங்க பாருங்க 4 6 8 இப்படி போடுறேன். இடைநிலைன்னா என்னன்னா இது கூட்டி எல்லாம் சொல்லாம நடுவுல உள்ளதை போட்டா இடைநிலை. இத கூட்டி ஆவரேஜ் போட்டீங்கன்னா அதான் சராசரி. எதுக்கீங்க இது பாருங்க 3 இருக்கு, பிசிக்கலா எங்க இது எங்க இருக்குதோ அப்படியே போட்டா இதுல பாருங்க 4 6 8, 4 6 8ஓட ஆவரேஜ் வந்து 6. இதுக்கு எப்படி போடலாம்னா இங்க நான் 5 போடவா, 5 போடவா, இங்க 5 போட்டு சராசரி போட்டா வேற வந்துடும். 4 5 4 8 12 5 17, 17ல வந்து 3 அளவு வச்சீங்கன்னா என்ன வரும்? 17 3 அளவு வச்சு சொல்லுங்க யாராவது, 17 3 அளவு வச்சு சொல்லுங்க. இல்ல வகுத்தா என்ன வரும்? அதுதான் சராசரி. இப்ப பாருங்க இது வந்து கணக்குது, இது வந்து மீன். 4 5 8க்கு மீன் என்னன்னா மீன் 5ன்னு சொல்றீங்க, இது ரொம்ப ஈஸி. 4 5 8க்கு சராசரினா ஆவரேஜ். எங்கப்பா ஆவரேஜ்ங்கிறப்ப 4 8 12 5 17, 17 3 கால்குலேட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம், ஒரே நிமிஷம். எவ்வளவுன்னு சொல்றேன். சராசரி, சராசரின்னா புரியுதா உங்களுக்கு? என்ன போடுறேன், அந்த நம்பர் மட்டும் இப்ப குயிக்கா போடுறேன். ஓகே, சோ 12 5 17 டிவைடட் பை 3 5.66. இதோட ஆவரேஜ் 5.66. சோ இப்ப சராசரினா 5.66 வருது. மீன்னா நான் இடைநிலை நடுவில் உள்ளது அப்படியே எடுத்துக்கிறோம், ரொம்ப ஈஸியா போயிடுது. இது புரியுதா? புரியுதா? சராசரின்னா நீ எதிக்கிறீங்களா? வேணா சராசரி இந்த வார்த்தை எதிக்கிறீங்க. இந்த சராசரிங்கிற வார்த்தையை எதிக்கிங்க. சராசரி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமா? சராசரி தெரியும், இடைநிலை இன்னும் வரலையா? ஓகே, இடைநிலை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். இதை போட்டுங்க சராசரின்னு, இதை போட்டுங்க, இதை இடைநிலைன்னு போட்டுங்க, அவ்வளவு. சோ அது வந்து இங்கிலீஷ்ல மீனும்பாங்க. அந்த எதுக்காக இதை சொல்றோம்னா இந்த மீன் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ரைட்? பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாத மீனிங் இருக்குங்கிறது தான். இன்னொன்னு பாருங்க, வாட் டு யூ மீன், வாட் டு யூ மீன், நீ என்ன பொருள் பண்ற, நீ என்ன சொல்ல வர்ற, நீ என்ன அர்த்தப்படுத்துற? ஐ மீன் வாட் ஐ சே, ரைட்? நவ் பாருங்க, 8 is the mean of 7 8 9. இது வந்து அடுத்த மீன். இது புரியுதா? புரியுதா? இடையில் 7க்கும் 8, 7க்கும் 9க்கும் இடையில் 8 இருக்கிறது. அதான் 7 8 9க்கு மீன் வந்து 8. 7 8 9 அப்படின்னு இந்த இப்படி வரிசைப்படுத்தினீங்கன்னாக்கா நடுவுல உள்ள 8 எடுத்தா அந்த 8 தான் மீன்ங்கிறது. இப்படி எழுதிக்கிங்க நீங்க. 8 is the mean of 7 8 9. அருமையா எழுதிக்கிங்க. ஐ மீன் திஸ், இது அது எழுதிக்கிங்க, நான் சொல்றேன் அதுக்கு. நான் இதைதான் பொருள்படுத்துகிறேன். நான்
நான் இதைத்தான் பொருள்படுத்துகிறேன். நோட் பண்ணிக்கிங்க, இது எழுதிக்கிங்க. அந்த மீன் தான் இது. இந்த மீன். இன்னொரு மீன் இருக்கு, அல்பம். எதுக்கு அல்பம்னா தெரியுமா? அவன் ரொம்ப அல்பமா இருக்கானு அப்படின்னு என்ன? யாருக்கு தெரியும் அல்பம்? அல்பமா நடந்துக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா? புரியுமா இல்லையா? அவன் பாக்க அப்படியே ஏதாவது போய் ஒருத்தர் சாப்பிடும்போது அப்படியே வந்து நின்று பார்ப்பான், அதை அவன் கொடுக்க மாட்டான். அப்ப சொல்லுவான், அவன் பாரு எவ்வளவு அல்பமா நடக்குறான், அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து சாப்பிடலாம் இல்லையா? அதுதான் இழிந்தன்னு இன்னொரு வார்த்தை இருக்கு, அது எதிக்குங்க. அது அது வந்து தப்பா இது பண்ணிட கூடாது நீங்க. அதனாலதான் அதை வந்து இது பண்றேன். ஒரே நிமிஷம் அது போட்டுக்கிறேன். அதுக்கு இது அப்ப 3 மீனிங் இருக்குது. அது ஒரு நிமிஷம். இன்னொரு மீனிங் வந்து அல்பம், இழிந்த. அது எழுதிக்கங்க, அந்த ஒரு இழிந்த, இழிவான. 3 அர்த்தம் இருக்கு, புரியுதா? அதெல்லாம் பொருள் இல்லைன்னா பொருள்படுன்னு அர்த்தம். இன்னொரு மீனுக்கு இடைநிலை, இன்னொருக்கு என்னது இழிவான, அல்பகரமா நடக்கிறது. ஓகே, இப்ப பாருங்க. He is mean. அவன் எப்படி இருக்கிறான்? அல்பமாக இருக்கிறான், இழிந்தவனாக இருக்கிறான். இத வந்து is mean போடுங்க. இது வந்து ஆங்கிலத்துல இன்னொன்னு வழக்காடல்ல, நீங்க மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். is a mean fellow. ஃபெலோனா நபர். அவன் ஒரு இழிந்த மனிதனாக இருக்கிறான், அவன் ஒரு அற்பமானவனாக இருக்கிறான். அழகா எழுதிக்கிங்க. பாருங்க, அந்த மீன்ல வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க. இது இல்லாம தமிழ்ல ஒரு மீன் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்ல. அது தெரியும், தமிழ்ல இருக்கு மீன். சோ இந்த 3 மீனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மீன் நம்ம கரெக்டா எதுன்னு பிடிச்சிடணும். இது தமிழ்ல எழுதிக்கிங்க. he is mean. அவன் அற்பமானவன், அவன் இழிவானவன். ஒரு நிமிஷம், நான் அது உள்ள குளுக்க முடியுதான்னு பாக்குறேன். He is mean. அடுத்தது பாருங்க, இப்படியே போட்டுக்கலாம். அற்பம் தான் வருது. அடுத்தது நெக்ஸ்ட். இது வந்து நிறைய வாட்டி இந்த புட்டு வைக்கிற மாதிரி போட்டிருக்கோம், அதனால அப்படியே எடுக்கிறேன். கீப்புனாலும் வைக்கிறது தான், எழுதிக்கிங்க. கடகடன்னு பண்ணிக்கலாமா? சரசரன்னு பண்ணிக்கலாமா? இப்ப பாருங்க, கீப், கெப்ட், கெப்ட். கீப்னா வைக்கிறது தான். you can have the same word here. கீப்னா வைதான். ஓகே, இப்ப அவன் வைக்கிறான். குயிக், அவன் வைக்கிறான். he keeps. எடுத்த இடத்திலேயே வெய்யி, எடுத்த இடத்திலேயே வெய்யி. இப்ப நல்லா பாருங்க, எடுத்த இடத்திலேயே வெய்யி. நான் இது முக்கியமானது. இது நான் ஒரு புது விஷயம் கத்துக்க போறீங்க. எடுத்த, அது சொல்லுங்க. எடுத்த, இங்க பாருங்க, நான் இப்படி போடுறேன் பாருங்க. எடுத்த, எடுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்? டேக். இடம், வெய்யி, கீப். சோ வெய்யின்னா கீப் இல்லையா? இப்ப எடுத்த இடத்துலயே வெய்யின்னா கீப்ப ஃபர்ஸ்ட் போடுங்க. where you, இப்படி போடுவாங்க.
அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வேற எங்கே இல்ல, அங்கே. எங்க எடுத்தியோ அங்க. எங்க எடுத்தியோ பாத்தியா, எவ்வளவு எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாத்தியா. எங்க எடுத்தியோ அங்க வெயி. இந்த இடத்துல வந்து வேல்யூ இங்கே முடிச்சு போச்சு. உள்ளேயே தேர் வேற எல்லாம் வந்துருச்சு பாரு. கீப் வேர் யூ டு. ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டு பாரு. எங்க 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 இந்த பாரு, எங்க எடுத்தியோ யூடியூப்ல எடுத்தியோ அங்க. எங்க அங்க ரெண்டுமே வேறக்குள்ள வந்துருச்சு. அங்க வெயி. இப்ப பாரு, இங்க இங்க போடுற பாரு. கீப் வேர் யூ டு. அது உள்ளே வந்துடும். எங்க எடுத்தியோ அங்க, எங்க எடுத்தியோ அங்க, எங்க அங்க எங்க அங்க ரெண்டும் ஒண்ணா வந்துடும். இப்ப இன்னொன்னு போடலாம். இங்க இது இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன இப்ப பாருங்க. எங்க 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 இப்ப கீப் வேல்யூ டு. எங்க பாத்தியோ நீ சொல்லு. எங்க பாத்திய, எங்க பாத்தியன்னு சொல்லு. எங்க பாத்தியோ அங்க சொல்லு. இங்க பாரு. where you saw. நீ எங்க பாத்தியோ பாத்தியா, பாஸ்ட் டென்ஸ் டேக் டு கம் மாறன மாதிரி சி சார். எங்க பாத்தியோ சொல்லு. எங்க பார்த்தேன்னு சொல்லு. எங்க பார்த்தேன்னு சொல்லு. where you saw. say where you saw. நீ எங்க பார்த்தேன்னு சொல்லு. இதே பாரு, நீ எங்க பாருங்க. நீ எப்ப எழுதுனேன்னு சொல்லு. நீ எப்ப எழுதுனேன்னு சொல்லு. பாரு, சொல்றதா ரொம்ப ஈஸி. எப்ப எழுதுனேன்னு ரோட்டா. எப்பயா அவ்வளவு. இப்ப நீ இதை வச்சு என்ன வேணாலும் இப்ப சொல்லலாம். இப்ப பாரு, எங்க பார்த்தேன்னு சொல்லு. எங்க பார்த்தேன்னு சொல்லு. இருக்கு பாரு, இங்க இருக்க. எங்க பார்த்தேன்னு சொல்லு. எப்ப பாப்பேன்னு சொல்லு. எப்ப பாப்பேன்னு சொல்லு. நல்லா பாரு. எங்க பார்த்தேன்னு எப்ப பாப்பேன்னு சொல்லு. பாரு, நல்லா பாரு. சொல்லு. எப்ப பாப்பேன்னு. ஓ, இதெல்லாம் நம்ம முன்னாடி கத்துருக்கோம். இப்ப சொல்லுங்க. எப்ப பாப்பேன்னு சொல்லு. when you will see. when you கேள்வியை கேட்க கூடாது. இங்க when வந்துச்சு. when you will see. when will you see இல்ல, when you will see. நீ எப்ப பாப்பேன்னு என்கிட்ட சொல்லு. say when you will see. எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. இப்ப பாருங்க, இதுல இருந்து போடலாம். எதுக்கு ஒய்யு. சரியா. எதுக்கு எதுக்கு இப்ப ஆஃப் இப்படி போட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க மைண்ட்ல. எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. சோ சே சிரிச்சேன்னு. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. எவ்வளவு பாரு, தமிழ்ல அப்படி இருந்தது. அப்பா இது சொல்ல. எதுக்கு சிரிச்சான்னு சொல்லு. அப்ப எதுக்கு சிரிச்ச. இப்ப சொல்லு. எதுக்கு சிரிச்ச. இது நம்ம கத்துருக்கோம் முன்னாடியே. எதுக்கு சிரிச்ச.
சொல்லுன்னு தான் சொல்றோம், உடனே சொல்றோம் இல்லையா? Say why you love. எதுக்கு சிரிச்ச நீ? எதுக்கு சிரிச்ச? எதுக்கு சிரிச்ச? இங்கிலீஷ்ல சொல்லணும். லோகேஷ் எதுக்கு சிரிச்ச? எதுக்கு நீ சிரிச்ச அப்படின்னு கேட்போம்ல. ஓ எதுக்கு சிரிச்ச? why did you laugh? இத நம்ம பார்த்தோமே, நம்ம தான் இது பார்த்தோமே. Why did you love? இப்ப பார்த்தோமே, இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோமே. இது தெளிவா இருக்கணுமே. சார் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம். இருந்தாலும் பார்ப்போம். why did you? இப்ப பிரிச்சு போடலாம். இப்ப பாருங்க, why did you laugh? இப்ப இது நம்மளோட வேர்போடைய வச்சு சொல்லுவோமா? நீயே வச்ச, நீயே வச்ச. இந்த வார்த்தையில தான் இருக்கும். நச்சுட்டு இருக்கும். இந்த வார்த்தையிலே தான் இருக்கும். கீப்ல தான் இருக்கும். நீயே வச்ச. ஏன் குயிக்கா சொல்லுங்க. Why did you keep? Why did you keep? why did you keep? இப்ப எங்க வச்ச? Why did you keep? எங்க வச்ச? Where did you keep? where did you keep? அமைதியா இருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க. கடன்னு வரணும், உள்ள வரணும், ஒவ்வொரு இதுக்கும் வரணும். எழுதுற மூடலே இருக்கு. சரி, கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. ஏன் வச்சனா why did you keep? எங்க வச்சனா நமக்கு அந்த கொஸ்டின் வேர்ட் மீனிங் தெரிஞ்சா எழுதணும். அது தெரியும் அவங்களுக்கு. நம்ம ஒர்க் அவுட் பண்ணமே. என்ன வச்ச அப்படின்னா what did you keep? என்ன வச்ச? என்னடா வச்ச அப்படின்னு கேட்கணும் இல்லையா? where did you keep? நீ எங்க வச்ச? நீ எங்க வைப்ப? நீ எங்க வைப்ப? லோகேஷ் நீ எங்க வைப்ப? அதேதான். Where did you Where did you keep? அவ்வளவுதான். இந்த டிட்டுக்கு பதில் அவ்வளவுதான், முடிஞ்சது. நீயே வச்ச, நீயே வச்ச. நீ ஏன் வச்ச? Why did you Why keep? did you keep? why did you keep? நல்லா பாத்துங்க. அங்க வையி, அங்க வையி. Put that. Put that. keep. Put that. அது ஓகே. அங்க அத அங்க வையி, அத அங்க வையி. Keep that there. இப்ப இந்த அத வந்து நடுவுல வரும். keep it there. Keep it there. அத வந்து நடுவுல வந்துரும். இப்ப எழுதிக்கிங்க, அத அங்க வையி, அத அங்க வையி. பாத்தீங்களா எப்படி மாறுதுன்னு? நம்ம அந்த வெய்ய வந்து கடைசியா போட்டுருவோம். வேர்ப வந்து தமிழ்ல கடைசியா போடுவோம். முன்னாடி கொண்டு வராங்க பாருங்க, நச்சு முன்னாடி கொண்டு வராங்க பாருங்க. அதான் மெயின். இத நீ வச்சுக்க முடியுமா? இத நீ வச்சுக்க முடியுமா? எழுதுங்க. இத நீ வச்சுக்க முடியுமா? தமிழ் எழுதுமா? குயிக்கா எழுதுங்க. இன்னும் 15 நிமிடம் தான் இருக்குது. இத முடிச்சிடணும். இத இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இத இங்க வைக்க முடியுமா? இங்க பாருங்க, நான் எப்படி இங்க போடுறேன் பாருங்க. முடியுமா பாருங்க. கேன். நீ வச்சுக்க. eat. can you keep? can you keep it? can you keep it? can you keep it? இத நீங்க இங்க வச்சு நீ வச்சுக்க முடியுமா? can you keep it?
நல்லா பாருங்க. கேன் யூ கீப் இட்? எப்படி எப்படி நான் போட்டிருக்கேன் தமிழ்ல பாருங்க. நீ இத வச்சுக்க முடியுமா? அது கேள்வியா போடுறாங்க. எஸ் ஐ கேன் கீப் இட். இது எப்படி சொல்ல முடியாது. Did you keep this? Keep it னு. இது சொல்றேன். அதுக்கு தனியா சொல்றேன். வச்சுக்க முடியுமான்னு கேட்கிறோம். ஒரு இதை ஹெல்ப்பா கேட்கிறோம். எஸ் ஐ கேன் கீப். டிட் யூ கீப் இட்னா என்ன அர்த்தம்? நீ அவன்கிட்ட கொடுக்கலையா? நீயே வச்சுக்கிட்டியா? அவன்கிட்ட கொடுக்கலையா? நான் அவன்கிட்ட கொடுக்கறதுன்னு சொன்னேன். நீயே வச்சுக்கிட்டியா? டிட் யூ கீப் இட்? நீ வச்சுக்கிட்டியா? இப்ப பாருங்க, will you keep it? will you keep it? பாருங்க, நீ வச்சுப்பியா? will you keep it? நீ வச்சுப்பியா? நீ வச்சுக்கிட்டியா? இது பாருங்க, நீ வச்சுக்குவியா? நீ வச்சுக்க முடியுமா? நீ வச்சுக்க முடியுமா? நீ வச்சுக்கணுமா? இது எழுதிக்கிங்க, சொல்றேன். நீ வச்சுக்கணுமா? நீ வைத்துக் கொள்ள வேண்டுமா? நல்லா பாருங்க. should you keep it? எவ்வளவு அருமையான வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிடும் பாத்தீங்களா? கீப் அவ்வளவு முக்கியமான வார்த்தை. அவ புட்டை விட இன்னும் முக்கியம். இது புரியுதா? அர்ஜுன் இது புரியுதா? ஓகே ஓகே. இவங்க விசாலினி புரியுதா? ரைட். ஜீவிதா என்ன வரல? அர்ஜுன் போயிட்டு எப்பதான் தீர்வு காணப்படுதுன்னு தெரியல. பிரைமரியில கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு வந்துருக்கு. சோ லோகேஷ் குணசீலன் வந்தாச்சா? வந்திருக்கான். should you keep it? பாருங்க, நீ வச்சுக்கணுமா? நீ வைத்துக் கொள்ள வேண்டுமா? should you keep it இல்ல கொடுத்துறியா? இல்ல நீ வச்சுட்டே ஆகணுமாங்கிறதா? நீ வச்சுக்கலாமா? May you keep it? May you keep it. எல்லாத்துக்குமே போட்டு பார்த்துன்னு அது. அடுத்தது போலாமா? நீங்க எழுதிக்கிங்க, போலாம். இன்னைக்கு கிளாஸ் ஸ்லோவா இருக்கு. மெயின் எதுக்குன்னாக்கா, நீங்க எழுதுறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். ரொம்ப ஃபாஸ்டா போகல. ஆனா வீட்டுல போய் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க எனக்கு வந்து பேசி காட்டணும். அது வாட் டு யூ மீன்? அதெல்லாம் கேட்டப்போ ஐ மீன் வாட் ஐ சே அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். நிறைய புட்டை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இன்னைக்கு. முக்கியமான வார்த்தை. லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு தான் ஒரு வார்த்தை இது பண்ணிடுறேன். இன்னும் ஒரு வார்த்தை வாசிக்க சொல்லலாம். சரி, வாசிங்க, நீங்க ஆரம்பிங்க. போர்டுல இருக்கிறத வாசிக்க போறாங்க, டிவில இருக்கிறத. அது இவனே வேணாம், லோகேஷ் வேற யாராவது எழுதி. இது எழுதி வாசி எழுதிச்சு. அதுல உள்ளத மாத்தி டிவில உள்ள இதுல உள்ளதே வாசிக்கலாமே. இன்னைக்கு நடத்துனதே அப்படியே வாசிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு ஏகப்பட்டது பண்ணோமா, இத அப்படியே வாசிக்கலாம். புட்டு கீப்பெல்லாம் வந்து அவ்வளவு முக்கியமான வார்த்தை. வாசிச்சு காட்டலாம். நீங்க எழுதுனத வாசிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். I put the book here. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்தேன். I have put the book here. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்திருக்கிறேன். I am putting the book here. நான் அந்த புத்தகத்தை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறேன். She puts
the book here. அவன் அந்த புத்தகத்தை இங்கே வைக்கிறான். Put ஷி அவள்னு சொல்லணும். ஷி அவள்னு சொல்லணும். சரி. put there. இங்கே வை. Do not put there. இங்கே வைக்காது. இங்கே வைக்காத. Don't put there. அதேதான். don't put there ஒரே மீனிங் தான். இங்கே வைக்காது. Where will you put the book? என்ன அர்த்தம்? Where will you put the book? நீ அந்த புத்தகத்தை இங்கே வைப்பாய். நான் அவனுக்கு தமிழ் எழுதுறதுக்கு நேரம் கொடுத்தனே. ஏன் எழுதல? நீ எழுதுனா அதே படிச்சிடலாமே. படி. படி. தமிழ் எழுத்துல படி. Where will you put the book? நல்லா சத்தமா படிக்கணும். அந்த மைக்கு பக்கத்துல வந்து படி. லோகேஷ் வந்து நின்ன மாதிரி. Where will you put the book? நீ அந்த புத்தகத்தை எங்கே வைப்பாய்? Where did you put the book? நீ அந்த புத்தகத்தை எங்கே வைத்தாய்? Why do you put the book? ஏன் நீ அந்த புத்தகத்தை எங்கே வைத்தாய்? இத சொல்றேன்னா நீ ஏன் அந்த புத்தகத்தை அங்கே வைக்கிறாய்? Why do you put the book? Where do you put the bookனா நீ அந்த புத்தகத்தை எங்கே வைக்கிறாய்? கரெக்டா சொல்லணும். அந்த ஓகே. அடுத்தது எனக்கு வந்து இந்த கீப் பத்தி சொல்லு. எனக்கு கீப் இது வந்து சொல்லு. கீப் பத்தி நிறைய நம்ம படிச்சோம். நீ என்ன எழுதியிருக்கங்கிறத படி. Keep where you took. நீ எங்கே எடுத்தியோ அங்கே வை. வெரி குட். Say where you saw. நீ எங்கே பார்த்தியோ அங்கே சொல். அதே சொல். Say then you wrote. நீ எப்ப எழுதுனேன்னு சொல். Say when you will see. நீ எப்ப பார்ப்பேன்னு சொல். Say why you laughed. எதுக்கு சிரிச்சேன்னு சொல். Why did you laugh? எதுக்கு சிரிச்ச. Why did you keep? ஏன் நீ வைத்தாய்? வைப்பாய். Where will why did you keep? நீயே வச்ச. Why did you keep? நீயே வச்ச. பாருங்க, வழக்கு தமிழ் ரொம்ப ஈஸி. நீயே வச்ச. Where did you keep? Where will you keep? நீ எங்கே வைப்பாய்? எங்க வைப்பாய் இல்ல, எங்க வச்ச. Where did you keep? Where will you keep வந்துட்டா. ஆனா அந்த இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல ஏதோ சொல்றாங்க, மாத்தி சொல்றாங்க. Where will you keep? Keep there. அங்கே வை. Keep it there. அதை அங்கே வை. Can you keep it? நீ இதை வைத்துக் கொள்ள முடியுமா? I can keep it. நீ அதை வச்சிருக்க முடியுமா? Did you? நான் வைத்துக் கொள்ள முடியும். I can keep it சொல்றேன்ல, உடனே தமிழுக்கு வரணும். நீ கரெக்டா தமிழ் இங்கிலீஷ் போயிட்டே இருக்கணும். Did you? Did you keep it? எழுதலையா? Did you keep it? அதை நீ வச்சிருக்க முடியுமா? No. தப்பா சொல்ற, மாத்தி சொல்ற. Did you keep it? அதை வைத்தாயா? நீ திருப்பி சொல்லு. ஃபர்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லு. கீப்ல வந்து என்ன எழுதிருக்க சொல்லு. அவன் வைத்திருக்கிறான். Keep where you took. நீ எங்கே வைத்தியோ அங்கே வை. Say where you. எங்கே எடுத்தியோ அங்க வை. நீ தமிழ்ல என்ன சொல்ற? எங்க எடுத்தியோ அங்க வை. Say where you. அத விட்டு எனக்கு இங்க வா. இங்க வந்துரு. Why did you? இங்க வந்துரு. Why did you laugh? வா. நீ தமிழ் இங்கிலீஷ் சொல்லு. என்ன குழப்பிக்கிற. Why did you laugh? தமிழ் என்ன? நீ ஏன் சிரிச்ச. நீயே வச்ச. இங்கிலீஷ்ல சொல்லு. நீயே வச்ச. என்ன கேட்ட? நீயே வச்ச. எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்க. நீயே வச்ச. நீ ஏன் வைத்தாய்? Why did you keep it? பாரு. இது அப்படியே இது பாக்குறது. நீ எங்க வச்ச? நீ எங்க வச்ச? Where did you keep it? பாரு.
வார்த்தை காது வாங்கம்மா. எங்கன்னா வேறு, ஏன்னா ஒய். எங்க வச்ச நீ? இங்கிலீஷ்ல சொல்லு. Where did you keep? நீயே வச்ச. Why did you keep? நீயே சிரிச்ச. Why did you laugh? வெரி குட். நீ எங்க வைப்ப? Where will you keep? இதுதான் கேட்டா. அருமை அருமை. இப்ப அவ்வளவுதான். நீ வச்சியா? நீ வச்சியா? Did you keep? Did you keep? இவ்வளவுதான். நீ வச்சியா? நீ வைப்பியா? Will you keep it? நான் வச்சுக்க முடியும். நான் வச்சுக்க முடியும். I can keep it. I can keep it. Very good. நீ வச்சுக்க முடியுமா? Can you keep it? Beautiful, beautiful. கைத்தட்டல் கொடுத்துருங்க. சூப்பரா கடைசியா வந்து நல்லா சொன்னாப்ல. உன் பேர் என்ன? உன் பேர் என்னது? விஜயா? விஜிதா. ஓகே, வெரி குட், வெரி குட். பத்தியா கரெக்டா அதுக்கப்புறம் கேள்வி கேட்க நல்லா சொல்லிட்டேன். வெரி குட், வெரி குட். இன்னும் ஒருத்தவங்க வெரி குட். நீ போய் உட்காரு, உட்காந்துக்க. வெரி குட். யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அவ எப்பயுமே சாப்பிட்டா தானே பேசுவா. அமைதியாவும் இருப்பா. ஹோம்வொர்க் எழுதிருக்காளா? வெரி குட், சொல்லு. சைக்கிள். நான் ஒரு மிதிவண்டி வைத்திருக்கிறேன். She is young. அவள் இளமையாக இருக்கிறாள். She is angry. அவள் கோபமாக இருக்கிறாள். She is hungry. அவள் பசியாக இருக்கிறாள். She was a doctor. அவள் ஒரு மருத்துவராக இருந்தாள். She was a teacher. அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாள். He told him. அவனிடம் சொன்னாள். அவனிடம் சொன்னான். அவனிடம். I see her. நான் அவனை பார்க்கிறேன். I am a student. நான் மாணவராக இருக்கிறேன். My mother name is செந்தில்செல்வி. என்னுடைய அம்மாவின் பெயர் செந்தில்செல்வி. My father name is வினோத். என்னுடைய அப்பாவின் பெயர் வினோத். He is good boy. அவன் நல்ல பையனாக இருக்கிறான். She is good boy. அவன் நல்ல பெண்ணாக இருக்கிறாள். I am sleeping. நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். She needs water. அவளுக்கு தண்ணீர் தேவை. He needs water. அவனுக்கு தண்ணீர் தேவை. I need water. எனக்கு தண்ணீர் தேவை. I am coming to school. நான் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். I am going to Sathro. நான் சாத்தனூருக்கு போய் கொண்டிருக்கிறேன். I am reading a story book. நான் ஒரு கதை புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். பாலா is a lazy boy. பாலா ஒரு சோம்பேறி பையனாக இருக்கிறான். தமிழரசி is a activity girl. சுறுசுறுப்பான பெண்ணாக இருக்கிறாள். I am seeing the sun. நான் அந்த சூரியனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். It is a cat. அது ஒரு பூனையாக இருக்கிறது. It is a dog. அது ஒரு நாயாக இருக்கிறது. It is a sun. அது ஒரு சூரியனாக இருக்கிறது. It is a pencil box. அது ஒரு பென்சில் பெட்டியாக இருக்கிறது. It is a box. அது ஒரு பெட்டியாக இருக்கிறது. It is a bag. அது ஒரு பையாக இருக்கிறது. It is a key. அது ஒரு சாவியாக இருக்கிறது. I am seeing the moon. நான் அந்த நிலாவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். I am seeing the star. நான் அந்த நட்சத்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். I am seeing the sky. நான் அந்த வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். I am seeing the flower. நான் அந்த பூவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். I am seeing my father. நான் என்னுடைய அப்பாவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வெரி குட், வெரி குட். நிறைய எழுதிருக்க. வெரி நைஸ். நல்லா பண்ணிருக்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க எல்லாரும். வெரி குட். நல்லா வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். சூப்பர், சூப்பர். வேற யாராவது சொல்ல போறீங்களா? நீங்க வேற ஒரு ஆள் வாங்க வாங்க வாங்க. நல்லா மைக்கு பக்கத்துல வந்து நல்லா சத்தமா பேசணும். சத்தமா. I need some fruits. எனக்கு சில பழங்கள் தேவை. I like him. எனக்கு அவனை பிடிக்கும். I am like him. நான் அவனைப் போல இருக்கிறேன். Oil is costly. எண்ணெய் விலை மதிப்புள்ளது. We are proud. நாங்கள் பெருமையாக இருக்கிறோம். I have cut. நான் வெட்டி இருக்கிறேன். We have cut. நாங்கள் வெட்டி இருக்கிறோம். You have cut. நீ வெட்டி இருக்கிறாய். You have cut. நீங்கள் வெட்டி இருக்கிறீர்கள்.
He has cut. அவன் வெட்டி இருக்கிறான். She has cut. அவள் வெட்டி இருக்கிறாள். It has cut. அது வெட்டி இருக்கிறது. They have cut. அவர்கள் வெட்டி இருக்கிறார்கள். Very good. உன் பேர் என்ன? What is your name? My name is Bhavisha. Can you repeat? What is your name? My name is T. Bhavisha. பவிஷா Bhavisha. Your name is Bhavisha. பவிஷா வெரி குட். ரொம்ப அருமையா பேசிருக்கீங்க. தெளிவா குரல் தெளிவா இருக்கு, தப்பு இல்லாம இருக்குது. அழகா ஸ்கிரிப்ட் எழுதி படிச்சிருக்க. வெரி குட், வெரி குட். அவர் கைத்தட்டல் கொடுத்துருங்க பவிஷாக்கு. வெரி நைஸ். அடுத்தது பாட்டு பாடலாம். வெரி குட். They அவர்கள் அவை. They are mothers அவர்கள் தாய்மார்கள். They are brothers அவர்கள் சகோதரர்கள். They are children. மதர்ஸ் பிரதர்ஸ், அது ப்ளூரல்ல சொல்லணும். தே ஆர் மதர்ஸ், தே ஆர் பிரதர்ஸ். அப்படி தமிழ்ல வந்து சகோதரர்கள், அம்மாக்கள், தாய்மார்கள் சொன்னா ப்ளூரல். இன்னொரு வாட்டி ஆரம்பத்துல இருந்து படிங்க. They அவர்கள் அவை. They are mothers அவர்கள் தாய்மார்கள். They are brothers அவர்கள் சகோதரர்கள். They are children அவர்கள் குழந்தைகள். I ran நான் ஓடுகிறேன். I ran நான் ஓடினேன். I will run நான் ஓடுவேன். We travel நாங்கள் பயணம் செய்வோம். We sing நாங்கள் பாடுகிறோம். We will travel நாங்கள் பயணம் செய்வோம். We had a long walk நாங்கள் நீண்ட தூரம் நடந்தோம். I am a doctor நான் ஒரு டாக்டர். I am a teacher நான் ஒரு ஆசிரியர். You are a postman நீ ஒரு தபால்காரர். I am there நான் அங்கே இருந்தேன். I am there நான் அங்கே இருந்தேன். We are there நாங்கள் அங்கே இருந்தோம். You are there நீ அங்கே இருந்தாய். You are there நீங்கள் அங்கே இருந்தீர்கள். He is there அவன் அங்கே இருந்தான். He is there. He சொன்னா என்னது? இருந்தானா வரும். He is there. அவன் அங்கே இருக்கிறான். அந்த இதுதான் பார்க்கணும். She is there அவள் அங்கே இருந்தாள். இருக்கிறாள். It is there அது அங்கே இருக்கிறது. They are there அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். A class of students ஒரு வகுப்பு மாணவர்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா பண்ணிருக்க. உன் பேர் என்ன? காவ்யா. யுவர் நேம் இஸ் காவ்யா. வெரி குட். ரொம்ப நல்லா பண்ணிருக்க. சூப்பரா இது பண்ணிருக்க. வெரி வெரி நைஸ். ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. வெரி குட். இப்ப வேற யாரு இப்ப படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா? ரொம்ப அருமை, அருமை. நிறைய பேர் இப்ப படிச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரைட். I like நான் விரும்புகிறேன். வேகமா சவுண்டா சொல்லு. I like நான் விரும்புகிறேன். I am like நான் விரும்புகிறேன். I have liked நான் விரும்பி இருக்கிறேன். I have been liking நான் விரும்பிக் கொண்டே இருக்கிறேன். I liked நான் விரும்பினேன். I was liking நான் விரும்பினேன். I had liked விரும்பிக் கொண்டிருந்தேன். I was liking. ஒரே இது வராது திருப்பி. அடுத்தது I had liked நான் விரும்பி இருந்தேன். I had been liking நான் விரும்பிக் கொண்டே இருந்தேன். I will like நான் விரும்புவேன். I will be like நான் விரும்பி இருப்பேன். I will be liking. will be விரும்பிக் கொண்டு இருப்பேன். I will be liking. I will be liking விரும்பிக் கொண்டு இருப்பேன். will be க்கு அப்புறம் liking தான். அப்புறம் I will have like நான் விரும்பி இருப்பேன். I will have been liking நான் விரும்பிக் கொண்டே இருப்பேன். I will story book read in my house என்னுடைய வீட்டில் நான் என்னுடைய வீட்டில் கதை புத்தகம் படித்துக் கொண்டு இருப்பேன். I will இன்னொரு வாட்டி அதை மட்டும் சொல்லு. I will story book read in my house நான் என்னுடைய வீட்டில் கதை புத்தகம் படித்துக் கொண்டு இருப்பேன். I will படித்துக் கொண்டே இருப்பேன். படித்துக் கொண்டிருப்பேன்னா I will be reading story book in my house. I will be reading story book in my house. will be க்கு அப்புறம் reading வந்துரும். சரி, படி. I will writing நான் எழுதிக் கொண்டிருப்பேன். I will be writing. I will writing வராது. அப்படி ஒண்ணு இல்லையே இங்கிலீஷ்.
ஐ வில்க்கு அப்புறம் பி போட்டுதானே ரைட்டிங் போடணும். ஐ வில் பி ரைட்டிங். He is good boy. அவன் நல்ல பையனாக இருக்கிறான். She is good girl. அவள் நல்ல பெண்ணாக இருக்கிறாள். My mother name is Mahalakshmi. என்னுடைய அம்மா பெயர் மகாலட்சுமி. I have 10 neem trees in our school. என்னுடைய பள்ளியில் 10 வேப்ப மரம் இருக்கிறது. கடைசி சென்டென்ஸ் என்ன சொல்லு. I have 10 neem trees in my school. I have 10 neem trees in our school. ஓ ஓகே. தமிழ்ல என்னுடைய பள்ளியில் 10 வேப்ப மரம் இருக்கிறது. ஆனா அப்படி பார்த்தா தெரியலையே. 4-5 தானே இருந்தது. 10 இருந்ததா? 10 இருக்கும். There will be 10. Okay, okay, very good. உன் பேர்ல விஷாலினியா? What's your name? Oh, Shalini. Vishalini, yeah, I know you. Very good. கைதட்டல் கொடுத்துருங்க. Very good. All right. Saravanan. My name is Saravanan. I come from Madurai. நான் மதுரையில் இருந்து வருகிறேன். It is a box. அது ஒரு பெட்டி. It is a orange. அது ஒரு ஆரஞ்சு பழம். It is an orange. An orange போடுங்க. ஒரு ஆரஞ்சுக்கு முன்னாடி ஆன் போட்டுருங்க. அது ஒரு ஆரஞ்சு பழம். It is a kite. அது ஒரு காற்றாடி. It is a watch. அது ஒரு கடிகாரம். குமார், how are you? குமார், நீ எப்படி இருக்கிறாய்? Where do you come from? நீ எங்கிருந்து வருகிறாய்? I am 10 years old. எனக்கு 10 வயது ஆகிறது. Where is your office? உன் அலுவலகம் எங்கே உள்ளது? Good evening doctor. மாலை வணக்கம். Good evening doctor. மாலை வணக்கம் மருத்துவரே. Wow, very good. Super சரவணன், அருமையா பண்ணப்போ. அருமை. அப்படி இப்படிதான் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கணும். ரொம்ப சூப்பரா பண்ண. அருமை. My name is Kudasilan. My name is Kudasilan. குணசீலன். ஓகே, சொல்லு. It is cows eating the grass. அந்த மாடுகள் புல்லை மேய்கின்றன. You my pen. நீ என்னுடைய பேனாவை கொடு. The dogs is fighting. அந்த நாய்கள் இப்பொழுது சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறது. Kuri is working garden. குரு தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். Kuri is working garden. குரு தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். He is leave 1 year back. அவன் ஓராண்டுகளுக்கு பின் விடுதலை பெறுகிறான். இன்னும் கொஞ்சம் எளிமையான வாக்கியங்கள் இது பண்ணும். நீ தெளிவா படிக்கணும். ஸ்லோ பண்ணி படிக்கணும். தெளிவா படிக்கணும். ஆருக்கு பதில் இசு போடுற மாதிரி இருக்கு. இசுக்கு பதில் ஆறு போடுற மாதிரி இருக்கு. I have a home. நான் ஒரு வீடு வைத்திருக்கிறேன். I will make tomorrow. நான் நாளை தயாரிப்பேன். I want a apple. எனக்கு ஒரு ஆப்பிள் தேவை. I should become police. நான் போலீஸ் ஆக வேண்டும். I should have been. I should have become a police. நான் ஒரு போலீஸ் ஆகியிருக்க வேண்டும். He will leave tomorrow. அவன் நாளை பிடிப்பு பெறுவான். வெரி குட். குட் ஜாப். இன்னும் ஸ்லோ பண்ணி அடுத்ததுல இருந்து படிக்கணும். நல்லா படிக்கணும். சரியா? ஸ்லோ பண்ணி படிக்கணும். நல்லா பண்ண. நாய்கள் குலைத்து கொள்கிறது. டாக்ஸ் ஆர் பார்க்கிங். டாக் ஈஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது நீ ப்ளூரலா பாத்துக்கணும். வெரி குட். குட் ஜாப் குணசீலன். வெரி குட். அர்ஜுன் அது. I am Lokesh. Okay, Arjun. Okay, Lokesh. Yes, Lokesh. Arjun will come to my home. Arjun என்னுடைய வீட்டிற்கு வருவான். நான் தூங்கினாலும் தூங்கலாம். I might sleep. Arjun இங்கே வரலாம். Arjun may come here. அவனிடம் சொன்னான். He told him. Arjun இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறான். Arjun is happy now. நான் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறேன். I have been seeing now. இளமாறன் மற்றும் அர்ஜுன் படிக்கிறார்கள். இளமாறன் and Arjun read. நான் இன்று காலையில் எழுதினேன். I wrote this morning. அர்ஜுன் நேற்று பள்ளிக்கு வந்தான். Arjun came to school yesterday. அவர்கள் இப்பொழுது சாப்பிடுகிறார்கள். They are eat now.
They are eating now. Eating now. Eating. சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்படிதான் வந்து பாக்குறது. அவர்கள் சாப்பிடுறார்கள். They eat. ஆனா சூப்பரா படிச்ச லோகேஷ் பிரமாதமா பண்ண. எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுது. சூப்பர். ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. வாவ் வாவ் லோகேஷ், வெரி நைஸ். வேற யாராவது இருக்குதா? 5 பேருமே அருமையா பண்ணீங்க இன்னைக்கு. டெய்லி இது மாதிரி சொல்லி பேசி இது பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி 10-15 நிமிஷம் இப்படி பண்ணிக்கலாம். வெரி குட். வேற யாரு ரெடியா இருக்கா? வேற ஒண்ணும் எழுதிட்டு வரல. கௌதமா எழுதலாம், ஏன்னு தெரியல. அது அரவிந்த் ஏன் எழுத மாட்டேங்கிற? அண்ணன் தம்பி 2 பேருமே எழுதிட்டு வரலாமே. இன்னைக்கு இளமாறம் வரல, அர்ஜுன் வரல, 2 சொல்ற டிக்கெட், ஜீவிதா வரல, வரல இன்னைக்கு. பரவாயில்ல. நாளைக்கு வந்தோட பாத்துக்கலாம். நல்லா இப்ப சொன்னாங்க. இது புது ஆளுங்க இன்னைக்கு 2-3 பேர் சொன்னாங்க. ஆமா, பவிஷா பிடிச்சிருந்தது. அவங்க விஜின்னு சொன்னாப்புல. வெரி குட். அதுக்கு எப்பொழுதும் போல லோகேஷ், சரவணன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பேசிக்கா இருந்தாலும் அவ்வளவு தெளிவா இருந்தது. அவர் மதுரைக்காரர். மதுரை பையனா நீ? மதுரையா? யுவர் ஃப்ரம் மதுரையா? யாரு? சரவணனோட ஸ்கிரிப்ட்ல இருந்தது ஐ எம் ஃப்ரம் மதுரைன்னு போட்டுதாப்புல. அது மதுரைன்னு போட்டிருந்தீங்க. மதுரைன்னு நீ சொன்னீங்க, படிச்சிய. நீ படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்க. நீ மதுரையா? இல்ல அவன் கேத்தனூர் தான். மதுரைன்னு அப்ப கேத்தனூர்னே போட்டுருக்கலாமே. நீ மதுரைன்னு போட்டியே ஏன்னு பார்த்தேன். பரவாயில்ல. சோ நாளை சந்திப்போம். கட்டாயம் நாளை சந்திப்போம். நிறைய நீங்க பேசுங்க. முக்கியமான வார்த்தைகளோட வருவோம். இது மாதிரி கடைசியா கம்யூனிகேட் பண்ணது யாரு? விஜின்னு நினைக்கிறேன். கடைசியா கேள்வி கேட்டப்ப நல்லா பதில் சொன்னாப்ல. அது மாதிரி கான்வர்சேஷன்ல கேள்வி கேட்கிறப்ப பதில் சொல்லுங்க. நீங்க தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல நான் சொல்லுவேன். இங்கிலீஷ்ல நான் கேட்டா தமிழ்ல சொல்லணும். அது மாதிரி நாளைக்கு ஒரு உரையாடல் நிகழ்த்திக்கலாம். சரியா? சூப்பரா பண்ணலாம். வெரி குட். I will see all of you tomorrow. Thank you very much. Yes, thank you very much. நாளைக்கு சந்திக்கலாம்.